ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெகன் கார்த்திக், டோபிகோ பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்லேருந்து. ஸோ டோபிகோவுக்கு ஆரம்பித்து 4.5 years ஆச்சு. இதில் நாங்கள் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நிறைய R&D ஒர்க் அவுட் பண்ணோம். ப்ளஸ் மார்க்கெட் என்டர்ப்ரனர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கு, கஸ்டமர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, நெட்ஒர்க்கிங்கில் அவங்கள பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் அங்கே எங்கே பேக் ரோல் ஆகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு நாலேஜ் ஷேரிங் தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு 9790867456 அந்த நம்பர் கால் பண்ணி டேரெக்டாகவே சொல்லுங்கள். ஸோ இப்போ டாபிக் குள்ளே போயிடலாம். மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பிஸ்னஸ் கார்டு, ஃபிசிக்கல் ஷாப், வாக்கிங் கஸ்டமர். இப்போ இந்த 5 விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சம் பீப்புள் கிட்ட ஃபிசிக்கல் ஷாப்ஸ் இருக்காது. ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி அவங்க ப்ராடக்டோ சர்வீஸையோ என்ரோல் பண்ணி சேல்ஸோ இல்லை ஷெட்யூல் கால்ஸோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ பண்ணி எக்ஸ்ட்ரா இன்கம்காக பண்ணிட்டு இருக்காங்க. வேறஸ் ஒரு ப்ராப்பர் பிராண்டிங், ஒரு கார்ப்பரேட் செக்டர் லெவலுக்கு கம்யூனிகேஷன் சேனல் இருக்கும். என் ப்ரைஸ் இதுதான், என்னோட டேக் ப்ரைஸ், இந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேளுங்க, குவாலிட்டியாக நான் டெலிவரி பண்ணித்தரேன். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை இந்தியன் பீப்புள் நிறைய பேர் இப்போ முன் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு டெடிக்கேட்டடான சொல்யூஷன்ஸ்க்காக சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சொல்யூஷன்ஸில் ப்ளஸ் லீடு என்ன, லீட் கன்வர்ஷன்ஸ் எப்படி நடக்குது, இந்த இடத்துல அவங்க பேக் ரோல் ஆகிறாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மணிக்கு இன்ஸ்டண்ட்டாக சொல்யூஷன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தா டிஜிட்டல் சொல்யூஷன்ஸில் ப்ரெசன்ஸில் சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கணும், ப்ளஸ் நம்ம வே ஆஃப் கன்வர்ஷனில் இருக்கணும். கன்வே மாடலில் நம்ம யாரை யூஸ் பண்ணுறோம், இன்ஃப்ளூயன்சரை யார் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நிறைய சேனலைசேஷன் இருக்குது. வேற ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் அப்படின்ற கான்செப்டில் நிறைய என்டர்பிரினர்ஸ் இன்னைக்கு ஃபோக்கஸ் வராங்க. அவங்களுக்கு தான் இந்த கான்செப்ட் வீடியோவே நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ டிஜிட்டலாக நம்ம ஏன் போகிறோம்னு ஆசைப்பட்டோன்னா, ஒன்று அஃபோர்டபுள் ப்ரைஸு. இயர்லி நான் ஒரு வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம், இல்லை இயர்லி 1 year செட்டப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக உள்ள வர கஸ்டமர்ஸ்க்கு எவ்ரி டைம் நான் பார்கெயின் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. என் ப்ராடக்ட்டோ என் சர்வீஸோ இந்த ப்ரைஸ்ப்பா, உனக்கு இதுலேருந்து நெகோசியேஷன் பண்ண, அதுலேருந்து எனக்கு முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உனக்கு காண்டாக்ட் பண்ணுறேன், இல்லை வேறு யாருக்காவது நான் சொல்லி விடுறேன், நீங்கள் அந்த சேனலிஸ்ட்டு பாருங்கள் அப்படின்றது ஓப்பனைஸ்டாக இருக்காங்க இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டில் இருக்கிற என்டர்பிரினர்ஸ். ஸோ அவங்களுக்கு குவாலிட்டி லீட்ஸ் மட்டும் கிடையாது, குவாலிட்டி லீட் கன்வர்ஷன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. பட் அந்த விஷயத்தில் ஒரு சின்ன மிஸ்மேட்ச் ஆகுது. ஏன்னா எல்லாரோட கன்வர்ஷன்ஸும் எல்லாராலையும் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இவங்களுக்கு ஒரு கால்ஸ் வருது அப்படின்னா அதை நீங்கள் தான் கன்வெர்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் உங்ககிட்ட சேனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு IVRS, சாட்பாட்டு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஒரு என்டர்பிரினருக்கு, மிடில் என்டர்பிரினருக்கோ இல்லை ஸ்டார்ட் அப் என்டர்பிரினருக்கோ ரொம்ப கஷ்டம். வேற இந்த இடத்துல டோபிகோ நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் டோபிகோ அப்ளிகேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா என்னை கால் பண்ணுங்கள், ஐ கேன் ஏபிள் டு சப்போர்ட் யூ. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பிஸ்னஸ் கார்டு, ஃபிசிக்கல் ஷாப்பு, வாக்கிங் கஸ்டமர் ஷாப் இல்லாதவங்க கூட மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு கூட டிஜிட்டலாக அவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க கேம்பெயின் அண்ட் மார்க்கெட்டிங் செட்டப் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். கேம்பெயின்னா இமெயில், SMS, மார்க்கெட்டிங்னா சோஷியல் மீடியா, அந்த டிஜிட்டல் ஃபார்ம்ஸு. இதில் எத்தனை பேர் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க, இதுலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். இதில் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான ஸ்கேம் டேட்டாஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மிஸ்லீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த இடத்துல ஒரு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வைக்கிறதுக்காக தான் டிஜிட்டல் ஃபார்ம்ஸ் சோஷியல் மீடியாவில் இருக்க மெட்டா இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தது. உனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னோட டீட்டெயில் நான் கொடுக்குறேன். அப்போ டீட்டெயில் கொடுத்தவங்களுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சேனல் தான் அது. இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் அவங்க கிட்ட யூடியூப் சேனல் இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்கலாம், அதில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அதில் நம்ம ப்ராடக்ட்டை சர்வீஸோ அவைலபிளாக இருக்குது நம்ம சொல்லும் போது அந்த இடத்துக்கு கூட ஆக்டிவ் லீட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே கூட பாருங்கள், லீடு வேறு, லீட் கன்வர்ஷனல் வேறு. லீடு எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அப்படியே கொடுக்கும் பட்சத்தில் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கவே முடியாது. பிகாஸ் அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்க முடியும், இல்லை கேம்பெயின் செட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கம்பெனியாக இருக்க முடியுமே தவிர அவங்க என்டர்பிரினரோட ஓன் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோ டெலிவரியோ இல்லை ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் அவங்க கஸ்டமர்ஸ் பண்ணுறாங்களோ இதுக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா தட்ஸ் நாட் தேர் ஜாப். அவங்களோட ஒர்க்கை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கான கமிட்மெண்ட் லீட் கன்வர்ஷனில் இருக்கிற டேட்டாஸை கொடுப்பாங்களே தவிர அதுக்கு மேலே பண்ண முடியாது. இது என்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கம்மியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப்
சேல்ஸ் டேரெக்டாக அவங்க சேல்ஸ் பண்ணணும், நெட்வொர்க்கிங் இல்லாமல் டேரெக்டாக சேல்ஸ் பண்ணணுன்றது வந்து இன்ஸ்டண்ட்டாக வேணால் நல்லாயிருக்கும். ஆனால் போக போக வந்து அது ஒரு அந்த ஹைப்பில் வந்து நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக ஆகும். அந்த சர்ப்ரைஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்ஸ்டண்ட்டாக. பட் டிஜிட்டலாக அது வந்து பாசிபிள், எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து டோபிக்கை வந்து முன் கொண்டு வந்து இந்த 4.5 இயர்ஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்ம பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆக்டிவ் ஷேரிங் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு லிங்க் ஷேர் பண்ணுறதோ இல்லை டெக்ஸ்ட்டோ இல்லை இமேஜோ ஒரு பிடிஎஃப் மூலியமா அவருக்கு எல்லாம் இருக்க நோன் ப்ரெசன்டேஷனில் பண்ணுறாரு. அவர் இந்த சோஷியல் மீடியா எல்லாமே டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் ஆல் பிகாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. இது வந்து ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணாது. இந்த டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் எல்லாமே ஐடென்டிட்டி, பட் ஐடென்டிட்டிக்கான வாய்ப்பை கொடுக்கும். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் எத்தனை வாட்டி தான் எவ்வளோ வீடியோஸ் தான் ஒரு என்டர்பிரனர் போடுவார், ஒரு இன்ஃப்ளூயன்சர் போடுவார், ஏன்னா அவர் கண்டென்ட் கிரியேட்டர், அதனால் அவர் போடுவார். ஆனால் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வந்து அது கண்டென்ட் கிரியேட்டர் கிட்ட அவங்க ப்ராடக்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது பண்ணிக்கோங்க தான் சொல்ல முடியுமே தவிர அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஓன் என்டர்பிரனர் தான் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கு. ஸோ லீட் அங்கே கன்வெர்ட் ஆகி அந்த லீட் பீப்புள் வந்து அந்த என்டர்பிரனர் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு தேங்க்ஸ், ப்ளஸ் அந்த லீட் கன்வர்ஷனுக்கான பீப்புள்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் வர்றதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு தான் மார்க்கெட் இன்னைக்கு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன விதமான டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் நீங்கள் கொண்டு போனாலும் கிரியேட் ப்ரொஃபைல் பண்ணி ஆகணும், லிஸ்டிங் ப்ராடக்ட் பண்ணி ஆகணும், லிஸ்டிங் பிஸ்னஸு, சர்வீஸு, ஆஃபர் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனு, நெட்வொர்க் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாம் பண்ணுற போது ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரே மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களோட நோ பீப்புளுக்கு வந்து இல்லை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இத்தனை சேனல்ஸ் இருக்கா அப்படின்னும் போது அவங்க பார்ப்பாங்க. ஆனால் இத்தனை சேனல்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா அத்தனை சேனல்ஸான வெப்சைட்டை அதிலே நீங்கள் போட்டுடலாம். அப்படி நீங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரிலையபிலிட்டி, ட்ரஸ்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரு வெப்சைட் மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு 10,000 கொடுத்தா வெப்சைட் கிரியேட் ஆகிடும், இல்லை விக்ஸ்ன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, நம்ம ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்கலாமே, அதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே எஸ்இஓ பில்ட் பண்ண முடியாது. உங்கள் பிஸ்னஸ்க்கான இப்போது நீங்கள் ஒரு பெரிய சிட்டியை உருவாக்கிட்டீங்க, சிட்டிக்கு வெளியில இருந்து உள்ளே வர்றதுக்கு 4 சிட்டி முன்னாடி இருக்குது. அந்த சிட்டியிலேருந்து உங்கள் சிட்டிக்கு வர்றதுக்கு ஒரு நேம் போர்டு வைக்கலை அப்படின்னா இந்த சிட்டிக்கு யார் வருவாங்க, யார் இந்த பிளாட்லாம் புக் பண்ணுவாங்க, யார் இந்த ஃப்ளாட்டை புக் பண்ணுவாங்க? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எஸ்இஓ கண்டிப்பாக டைரக்ட் பண்ணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறக்கூடிய டொமைன்ஸ்ல இருந்து இந்த வேக்கு வந்து பேக் லிங்க்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்கும். அது ஒரு நியூஸ் பப்ளிகேஷன்ஸாக இருக்கும், ஒரு பிளாகாக இருக்கும், எதையோ ஒன்றுல இது எல்லாம் பண்ணுறது தான் ஒரு எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்டோட வேலை. இந்த எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வீடு பெரிய சிட்டியை கட்டிட்டீங்க, ஆனால் எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட்னா அந்த இடத்துல க்ரௌடு வராது இல்லையா? நீங்கள் ஒரு பெரிய கடை வச்சுட்டீங்க, அந்த கடைக்கு நேம் போர்டு வெளியில் வந்து இந்த பக்கம் போங்க இந்த XYZ ஷாப்புக்கு அப்படின்னு நீங்கள் நேம் போர்டு வெளியில் அவுட்டரில் வைக்கல அப்படின்னா அந்த இடத்துக்கு எப்படி வருவாங்க? ஒன்றும் இல்லை, ஹைவேஸில் நீங்கள் போகிறீங்க 99 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு காஃபி ஷாப் கிடைக்குதுன்னு ஒரு போர்டு வந்து 99 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்துடும். அதுலேருந்து ஒரு 10 to 20 கிலோமீட்டர்ஸில் ஒரு போர்டு சைன் அப் போர்டு இருக்கும். நீங்கள் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஏரியாவில் வந்து அந்த காஃபி சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு காஃபி டம்ளர் வந்து நம்ம குடிக்க வைக்கவே அந்த காஃபி ஓனர் வந்து அத்தனை நேரத்தில் சைன் போர்டு வைக்கும் போது டிஜிட்டலாக நம்ம பிஸ்னஸ் கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் டிஜிட்டல் வெப்சைட் கொண்டு போனதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் திங்ஸ் அதுலேயும் நிறைய இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வெப்சைட்டாக வேணுமா, இல்லை மல்டிபிள் பேஜாக வேணுமா, ஸ்டாட்டிக்காக வேணுமா, டைனமிக்காக வேணுமா, இ-காமர்ஸாக வேணுமா, வெப் ஆன்லைனாக வேணுமா, வெப் ஆப்பாக வேணுமா, அதை வெப்சைட் மட்டும் வேணுமா, இல்லை வெப் ஆப்பாக வேணுமா, இல்லை ப்ளே ஸ்டோர் அந்த வெப் மட்டும் வேணுமா, இல்லை ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர், வெப் 3 காம்பினேஷன்ஸில் வேணுமா, அது எந்த டெக்னாலஜியில் வேணும், ரெக்குவயர்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் பேஸ் பண்ணி அவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுலேயும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு டொமைன் நேம் வேணும், அந்த நேம் அவைலபிலிட்டியாக இருக்கணும், டெவலப் பண்ணணும், காஸ்டிங்கு, வெப்பர் ஆப்பா, பேமெண்ட்ஸு, நீங்கள் எப்படி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கா, டெலிவரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கா, ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் இருக்கா, சர்டிஃபிகேஷன்ஸ், SSL மாதிரி எக்ஸாம்பிள், SEO நீங்கள் பண்ணி ஆகணும், கஸ்டமர் கேர், IoT, சாட்பாட், இத்தனை சிஸ்டமும் நீங்கள் வச்சுருக்கணும். ஆனால் இத்தனை சிஸ்டமுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி டோபிக்குள்ள இருக்கு. நீங்கள் முன் வந்து அதை யூஸ் பண்ண அது ஒரு கிரெடிபிலிட்டியை கிரியேட் பண்ணும். அதனால உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஆஃப் திங்ஸில் இருக்கிற பப்ளிக்கு வந்து ஓகே இந்த ட்ரஸ்டட் பீப்புள் கிட்ட எத்தனை விஷயங்கள் இருக்குது, நானே இந்த ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசுகிறதுக்கான ஃபீஸிபிலிட்டி டோபிக்கோட பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது தவிர்த்து பப்ளிக்கோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தா, பப்ளிக் நிறைய பேர் வந்து ஹியூஜ் சாய்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வேஷன்ஸ்க்கு வந்து நீடு இருக்கணும். அது நீடு தான் அவங்கள வந்து டிரைவ் பண்ணணும், கன்சப்ஷன் பண்ணணுமா இல்லை சேல்ஸ் பண்ணணுமான்ட்டு.
இல்லை ரெண்டுமே பண்ணணுமான்ட்டு. ஸோ அதனால தான் அங்கே B2B B2C D2C கான்செப்ட்ஸு C2C கான்செப்ட்ஸ்லாம் வருது. ஸோ அந்த கன்சியூமர் வந்து உங்ககிட்ட வாங்கின பொருள் அவரே வந்து "ஓ, இது நல்ல ப்ராடக்டாக இருக்கே, நான் என்னோட ரெஃபரல் மூலியமாக நான் சேல் பண்ணி தரேன்." அந்த மாதிரியான டாக்ஸ்லாம் வருது பப்ளிக் கிட்ட இருந்து என்டர்பிரனர்ஸ் கிட்ட. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஸோ இப்போ மீஷோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் குரோ ஆனதுக்கான காரணம் இதெல்லாம் தான். ஸோ ரெஃபரல்ஸ், ஒரு பப்ளிக் வந்து ஒரு நீட் வருது அப்படின்னா அவர் ரெஃபரல்ஸை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் பண்ணுவார். நோன் கான்டாக்ட்ஸ்ல கேட்டு பார்ப்பாரு, இல்லை லோக்கல் ஷாப்ஸ்ல போய் கேட்டு பார்ப்பாரு. இங்க எல்லாம் கேட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கடை கிடைச்சதுன்னா பார்கெயின் இல்லை ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணுவார். ஸோ இதே டிஜிட்டலாக அவர் பணம் போகும்போது வியூ பார்ப்பாரு, லைக் அண்ட் டிஸ்லைக் பார்ப்பாரு, ஷேர், ஃபேவரட், ரிவ்யூ, ரேட்டிங், பை, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து தான் அவர் ஒரு முடிவு வர்றாரு இவங்ககிட்ட வாங்கலாமா வேணாமான்ட்டு. ஸோ இதில் வாங்கலாமா வேணாமான்னு கூட நம்ம என்டர்பிரனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நோயிங் நெட்ஒர்க்ஸில் ஷேரிங் பண்ணும்போது டம்பிங் ஆஃப் கம்யூனிட்டிஸ், அந்த இப்போ ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னா ஒரே சேம் ஃபோட்டோஸு சேம் வீடியோஸு இது போட கூட அந்த குரூப் டம்ப் ஆகிட்டே இருக்கும். அதில் ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா ஒரு 30 பேர் வந்து ஒரு 5 மணி நேரத்தில் ஒரு 4லேருந்து 5 பிடிஎஃப் அனுப்புகிறாங்க, லிங்க்ஸ் அனுப்புகிறாங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவே அது கவரேஜ் ஆகிடும். ஒரு 4 ஷிஃப்ட் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னாவே ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதில் எங்கே போடுறது, அந்த அட்மினுக்கே வந்து குழப்பமா இருக்கும். ஸோ அந்த அட்மின் வந்து இல்லை இந்த ஒரு டேக்கு பர்டிகுலர் டேக்கு தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நடக்குது இன்னைக்கு வாட்ஸ்அப்பில். பட் டம்பிங் ஆஃப் திங்ஸ் இல்லாமல் மொபைலோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் பார்க்கணும், யூசபிலிட்டி இருந்தால் தான் அவங்க வரப்போகிறாங்க. அதுக்கு நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸை நிறுத்தவும் முடியாது. ஸோ இதை ஒரு ப்ராப்பர் சேனலைஸ்டாக ஒரு லிங்க் மூலியமாக ஒரு ப்ராப்பர் வெப்சைட் மூலியமா நம்ம வைக்கும் போது அவங்க புக் மார்க் பண்ணிக்க போகிறாங்க, தேவைப்பட்டா அந்த ஐடென்டிட்டி மூலியமா அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போகிறாங்க. இந்த மாதிரி சேனலைஸ்டுக்காக தான் டோப்பிக்கை உருவாக்குனது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.